இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா 100 ரூபா, அதாவது இந்தியன் ருபீஸ் 100 ரூபாயை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 100 ரூபானா உஸ்பெகிஸ்தானில் 15,000 சோம்ஸ். ஸோ 15,000 சோம்ஸை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். ஸோ ஹாய் மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட் ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்னால் யூஸ்வலாக இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, எக்ஸ் அந்த மாதிரிலாம். வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, நமக்கு பட்ஜெட்டும் கம்மி. அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்திருக்க இடம் இந்த இடம் தான். எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க. நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் மக்களே, இது வந்து பெரிஷ்கின்னு சொல்லுவாங்க. இங்கே இது ஒன்றுமே இல்லை, பூரி தான். பூரிக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சு வித் 5,000 சோம் கொடுத்துட்டேன் மக்களே. வெறும் உருளைக்கிழங்கும் உப்பு மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மாதிரி மசாலாலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் டேஸ்ட் ஓரளவு நல்லா தான் இருக்கும். எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாங்க, நீங்களே பார்ப்பீங்க. ஃபுல் ஸ்டோர் எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாங்க. கையில் க்ளவுஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட வந்து ஒரு குட் ஹேபிட்ஸ். சோம் வந்து இதில் கொடுத்தாச்சு. 5,000 சோம்னா 35 ரூபா. இப்போ நீங்கள் இங்கே மெனு பாருங்களேன். மெனுவில் வந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து ஓரளவு 40 ருபீஸ்க்குள்ளே தான். ஆனால் நம்ம நான்வெஜ் சாப்பிடாதனால சோம்சா, உருளைக்கிழங்கு சோம்சா வந்து 35 ரூபா. தேங்க்யூ அஹ்மத். நான் 1000 சோம் கொடுத்துட்டேன். ஸோ அங்கே சாப்பிட்லாம். இந்த சமோசா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. நம்ம ஊரில் கூட பேக் சமோசா பஃப்ஸு கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு மட்டும்தான் இருக்கும். சரியா? ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். சூடாக இருக்குது நல்லா. டேஸ்ட் நல்லா இருக்கும் மக்களே. ஆனால் மசாலா எதுவும் இல்லை. ஆனால் சாஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதே இது இந்தியாவில் இருந்திருந்தால் 3 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுப்பேன் 30 ரூபாய்க்கு. நம்ம ஊரும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 35 ரூபாய்க்கு இது தான் கிடைக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஸோ மக்களே, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. வயிறு ரொம்பிச்சான்னு கேட்டால் இல்லை, ஆனால் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு போவோம், வாங்க. ஹாய் மக்களே, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:32 ஆகுது. போய் நம்மக்கிட்ட இருக்கிற காசில் என்னெல்லாம் வாங்கலான்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லஞ்ச்னாலே இங்கே லோக்கல் பீப்புளுக்கு வந்து புலாவ் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க சூப்ஸு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எப்படி சாப்பிட போனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது 35 மேக்ஸிமம் 40 ரூபாக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இதுதான் மக்களே இந்த ஊர் குதிரை பிரியாணி. ஸோ குதிரை பிரியாணி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இது வந்து சாப்பிட்லாம். பல்காக தான் செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட முடியாது, ஏன்னா ஒரு பிளேட்டே வந்து 140 160 வரும். இவர் தான் இந்த ஷெஃப். தேங்க்யூ. ஸோ மக்களே, வேறு எதுவுமே கிடைக்கல. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம பட்ஜெட்டுக்கு இது தான் கிடச்சிது. இது அதே மாதிரி தான். இதை வந்து தந்தூர் சோம்சான்னு சொல்லுவாங்க. தந்தூர் சோம்சானா என்னென்னா, இந்த மாதிரி தந்தூரியில் வந்து இதுக்குள்ளே வச்சு எடுப்பாங்க. அதை ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஸ்டஃபிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரையும் வெங்காயமும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கீரையை சாப்பிட்டுட்டு தான் பாப்பாய் மாதிரி ஆக போகிறேன் நான். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது மக்களே. ஆனால் எப்படின்னா இது வந்து என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வேக வச்ச கீரை, வெங்காயம் அது மட்டும் போட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி இந்த தந்தூரில் வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் இந்தியன்ஸ் சாப்பிடுவாங்களான்னா தெரியல. இதே இது இப்போ இந்தியாவில் இருந்திருந்தால் 30 ரூபாய்க்கு மீல்ஸ் சாப்பிட்ருப்பேன். பசி அவ்வளோ இது தாங்குமானும் தெரில, தாங்காது கண்டிப்பாக. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம். பட்ஜெட்டில் இருக்க முடியாதுங்க. வெளிநாட்டு வந்தாலே காசு அதிகமாக செலவாக தான் செய்யும். எங்கள் அம்மா கூட சாம்பார்லாம் வச்சா அவ்வளோ திட்டுவேன். என் பொண்டாட்டி
இங்கே வந்து சாம்பார் வச்சு கொடுத்து காலையில் வச்சு நைட்டு வச்சா அதுக்கு திட்டுவேன். இப்போ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? ஸோ என் கூட வந்து என்னோடய ஒரு கொலீகும் இருக்கார். அவர்கிட்ட வந்து அவர் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காரு. கேரளா ஃபுட் வர்சஸ் உஸ்பெகிஸ்தான் ஃபுட்டை பற்றி கேட்க போகிறோம். ஸோ அஜித், ஹாய். கேரளா ஃபுட்டை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். கேரளா ஃபுட் கம்பேர் டு உஸ்பெக் ஃபுட் கம்பேரிசனே இல்லை. கேரளா தான். இங்கே வந்து ஓன்லி சால்ட், தேல் சால்ட், பெப்பர், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ரொம்ப கஷ்டம்தான் உஸ்பெக் ஃபுட். ஆனால் மேனேஜ் பண்ணிக்கலாம், நான் வெஜிடேரியன் பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கரெக்டுங்க. ஸோ இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சஸ்டெயின் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி பீஃப் அதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவும் பாயில்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன்ஸுக்கு தான் ப்ராப்ளம். வீட்டில் சமைச்சு சாப்பிட முடிஞ்சால் ஓகே, இல்லாட்டா கஷ்டம். ப்ரைஸிங்கை பற்றி என்ன சொல்கிறீங்க அஜித்? ப்ரைஸிங்கும் வந்து ஜாஸ்தி தான். ஏன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் வெஜிடேரியன் தான் நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நோட் சேம், பட் நான் வெஜிடேரியன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெஜிடபிள் எல்லாமே வந்து சீசனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டுங்க. கத்திரிக்காய் கூட நேற்றுக்கு நம்ம 40,000 280 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்குகிறோம். ஆனால் இப்போ சிக்கன் சாப்பிட்றவங்கலாம் வாங்குறாங்க 200 ரூபாய்க்கு சிக்கன் 1 kg கிடைக்குது. அதுதான். ஸோ பேசிக்காக நான்வெஜ் சாப்பிட்றவங்க சஸ்டெயின் பண்ணிப்பாங்க. ஸோ மக்களே, டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 7 மணி ஆச்சு. இப்போ நாங்கள் சீக்கிரமாக பஜாருக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா பஜாருக்கு போகலன்னா நமக்கு இருக்கிற 4000 சோமில் எதுவுமே கிடைக்காது. சீக்கிரமாக வாங்க, பஜாருக்கு போவோம் வாங்க. ஸோ மக்களே, ஒன்றே வாங்கியாச்சு. இதுதான் வாங்க முடிஞ்சது. நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். 4000 சோம், அதாவது 28 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு நைட் நேரத்தில் எதுவுமே கிடைக்கல. இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இதை சாப்பிட போகிறோம் வாங்க. ஸோ மக்களே, வந்துட்டோம். நைட் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். பனானா தான் கிடச்சிச்சு 4000 சோமுக்கு. லைஃப்பில் வந்து இந்த பனானா நான் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு பனானா தான் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ சாப்பிட போகிறேன். இது சாப்பிடும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது மும்பையில் ஒரு பேங்கிள் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது வந்து அவர்கிட்ட சுத்தமாக காசு இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ காசு இருக்காமல் இருக்கும்போது அவர் வந்து நைட் நேரத்தில் ஒரு 25 பைசா, அதாவது 1992 அந்த டைம் நினைக்கிறேன், 25 பைசா இருக்கும். அப்போது திருப்பி வரும்போது இந்த பழம் விற்கிறவங்கலாம் இந்த அழுகி போன பழம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடுவாராம். ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு இது இப்போ சாப்பிடும்போது. சரி, இதை சாப்பிட்டு எப்படியும் பழம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இதை சாப்பிட்டு ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பழம்லாம் நல்லாயிருக்கும் மக்களே. சைனாலேருந்து வந்திருக்குது. ஸோ இது சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டு நான் வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்சு, இதோட சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் நான் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. அம்மா சமைச்சு கொடுக்குறத எப்பயுமே வந்து நல்லா ரசித்து சாப்பிடுங்க. ஏன்னா நிறையா டைம் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுலாம் வந்துட்டோன்னா அது கிடைக்காது எப்பயுமே. அப்பா அம்மா சொல்லும்போது நம்ம இரிட்டேட் ஆகாதீங்க. அப்பா அம்மாவோட எப்பயுமே அன்பாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.